வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி மண்புழு உரத்தை அறுவடை பண்ண போகிறேன். அந்த வீடியோ உங்களோட நான் பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி 2 வீடியோவில் மண்புழு உரத்தை நம்ம எப்படியே வீட்டில் தயாரிக்கலான்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். மண்புழுவுக்கு நம்ம எப்படி உரம் போடுறது, அதோட பயன்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வேறு கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஓம் காஸ்டிங் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு. நான் இன்றைக்கி ஓம் காஸ்டிங் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். அந்த வீடியோ தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோட மண்புழு உரம் தயாரிக்கிற பின்னு. இதை எப்படி நான் செட்டப் பண்ணுறதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் செட்டப் பண்ணி ஒரு 4 மாதம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அறுவடை பண்ணுறது தான். இந்த மண்புழு உரத்தை ரொம்ப சுலபமாக நம்ம தயாரிச்சிக்கலாம். நம்ம தினமும் கட் பண்ணுற காயோட தோல், பழத்தோல், நியூஸ் பேப்பரை வச்சு தான் இந்த உரத்தை நம்ம தயாரிச்சிருக்கோம். இந்த ஓம் காஸ்டிங்கில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் நிறைய மைக்ரோப்ஸ் இருக்குது. இதை நம்ம செடிகளுக்கெல்லாம் போட்டால் செடிகள் நல்லா ஹெல்த்தியாக வளரும், நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும். நமக்கு நல்ல ஹெல்த்தியான பழங்களோ காய்களோ கிடைக்கும். இந்த ஓம் காஸ்டிங் கடையிலலாம் வாங்கினா ரொம்ப விலை ஜாஸ்தி. இது ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டிலே தயாரிச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பின்னு வச்சு தான் நம்ம தயாரிக்கணுன்ட்டு இல்லை. நம்ம வெறும் தொட்டியை வச்சு நம்ம மண்புழு உரம் ரொம்ப ஈஸியாக வீட்டில் நம்ம தயாரிச்சிடலாம். என்னோடய தோட்டத்தில் இருக்கிற காய்கறி செடிகள், பழஞ்செடிகளுக்கு எல்லாத்துக்குமே நான் மண்புழு உரத்தை தான் நான் போடுறேன். என் தோட்டத்தில் இருக்கிற செடிகள் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக வளருது, நிறைய பழம் கொடுக்குது, நிறைய காய் கொடுக்குது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம மூடிக்கு மேலே தான் எல்லா பின்னும் நம்ம எடுத்து வைக்கணும். நம்ம மூடியை ஃபஸ்ட்டு கீழே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே தான் நம்ம ஒவ்வொரு பின்னாக அடிக்கடிக்கு வைக்கணும். நம்ம இந்த பின்னை நம்ம கீழே வச்சா இதுக்கு கீழே புழுவாக இருக்குது பாருங்கள், கீழே நல்லா தொங்கிட்டு இருக்கு பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த புழுவை நம்ம தரையில் வச்சா அந்த புழு கீழே நெசுங்கி எல்லாம் செத்து போயிடும். இந்த மூடியில் ஒரு 4 ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வச்சா கீழே நமக்கு கேப்பாக தான் இருக்குது. புழு சாகாது. திரும்பி நம்ம எடுத்து வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப மெஸ்ஸாகவும் இருக்காது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேஸ்கெட்டை நம்ம இப்போ கீழே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரே ஆர்டரில் தான் வைக்கணும், திரும்பி ஏன்னா அதே மாதிரி எடுத்து வைக்கணும். ஸோ நம்ம இந்த மேலே இருக்கிற பேஸ்கெட்டை கீழே வச்சுருக்கேன். உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் இதை கீழே வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் மேலே இருக்கிற பேப்பர் நான் இப்போ கீழே எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா நம்ம இப்போ மேலே இருக்கிற பேஸ்கெட்டை இதுக்கு மேலே வைப்போம். இதில் இருக்கிற புழுவெல்லாம் இந்த பேஸ்கெட்டுக்கு போயிடும். பாருங்கள், இதுவும் ஆல்மோஸ்ட் காம்போஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா பிளாக்காக இருக்குது பாருங்கள். இதை தான் பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப விலை ஜாஸ்தி பாருங்கள். இதில் நிறைய புழு இருக்குது. இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் இந்த மேலே போகணும். இது 3வது ட்ரே, இது 2வது ட்ரே. பாருங்கள் நல்லா கருப்பாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் புழு இதுவும் இருக்குது, பின்னாடியும் இருக்குது பாருங்கள் புழு. அதனால் இந்த மாதிரி அடைக்கலாம். இப்போ இந்த பின்னை தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு பின்னு. நான் 4 மாதத்துக்கு முன்னாடி செட் பண்ணி வச்சது. பாருங்கள் எவ்வளோ கருப்பாக நல்லா இருக்குது, நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். நல்லா லூஸாக இருக்குது. உரம் இந்த மாதிரி நல்லா லூஸாக இருக்கணும். ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வெட்டாகவும் இருக்கக்கூடாது. நம்ம இப்படி தொட்டு பார்த்தா ஓரளவுக்கு ஈரப்பசையோடு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஜஸ்ட்டு நசுக்கி பாருங்கள், அந்த மாதிரி நசுக்கிற அளவுக்கு இருக்கணும். கொஞ்சோண்டு ஈரப்பசையோடு இருந்தால் போதும். இதை நம்ம ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா வெளிச்சமான இருக்கிற இடத்துல வச்சு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறது தான். இந்த ஓம் காஸ்டிங் சில பேருக்கு நல்லா காம்பேக்ட் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நல்லா உதிரியாக தான் இருக்கும். இதில் சரியாக ஆக்சிஜன் போகாதனால இந்த ஓம் காஸ்டிங் எல்லாம் நல்லா காம்பேக்ட் ஆகிட்டு நல்லா திக்காகிடும். பேட் ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிடும். இதில் இருக்கிற குட் பாக்டீரியாலாம் செத்து போயிட்டு வெறும் பேட் பாக்டீரியா தான் இதில் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நம்ம இந்த உரத்தை நம்ம செடிகளுக்கெல்லாம் போடக்கூடாது. செடிகளுக்கு போடுறது ரொம்ப பாய்சனஸ்ஸு, அது நல்லதில்லை. இந்த மாதிரி நல்லா உதிரியாக நல்லா இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக ஈரப்பசை இருக்கிற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த ஓம் காஸ்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம மேலே இருக்கிற ட்ரேயில் நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது கீழே சம்டைம்ஸ் தண்ணி இருக்கும், பார்க்கலாம் ஏதாவது இருக்கான்ட்டு. இப்போ இதில் ஒன்றும் இல்லை. இதில் இருக்கிற புழுவை திருப்பி ஃபீடிங் பின்னிலே எடுத்து போட்டுடலாம். இதில் சம்டைம்ஸ் கொஞ்சம் தண்ணி இறங்கும். நிறைய நம்ம பின்னில் ஈரப்பசையாக இருந்தால் கீழே வந்துடும்.
அதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம பூச்செடிகளுக்கெல்லாம் அதை ஊற்றிடலாம். இப்போ எனக்கு எந்த தண்ணியும் இல்லை, போன வாரம் கொஞ்சோன்னு இருந்துச்சு, அதை எடுத்து நான் பூச்செடிக்கு ஊற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த பின்னெல்லாம் வந்து திரும்பி எடுத்து வச்சிடலாம். இந்த பின்னை வந்து நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கீழேருந்து 2வது ட்ரே இது வந்து அதை வந்து இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சிடலாம். இதுக்கு மேலே 3வது ட்ரே நம்ம இதை வச்சிடலாம். ஸோ இதுக்கு மேலே கடைசியாக நான் 4வது ட்ரேயை வச்சுருந்தேன்ல, அதை வந்து இதை வச்சுக்கிறேன். இப்போ இது ஏதாவது புழு இருந்தால் இதில் எடுத்து அதில் போட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து பேப்பர் போட போகிறதில்ல, நான் ஃபஸ்ட்டு ட்ரே வந்து இதில் எடுத்து வச்சுட்டு போகிறேன். இதில் இருக்க புழுவெல்லாம் வந்து கீழே இருக்கிற ட்ரேக்கு வந்து போகணும், அதுக்காக நான் பேப்பர் போடலை. இதில் நிறைய புழு இருந்தால் ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வந்து நல்லா வெளிச்சத்தில் வச்சுக்கணும். எனக்கு ரொம்ப புழு இல்லை, கொஞ்சம் தான் புழு இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் நேரம் இதை நான் வச்சுக்கிறேன். வெளிச்சம் பத்தலைன்னா ஒரு லைட்டு வச்சு நம்ம வச்சுக்கலாம். எனக்கு அவ்வளோவா வெளிச்சம் இல்லை, அதனால் ஒரு லைட்டு போட்டு ஒரு 4 மணி நேரம் இதை நான் அப்படியே வச்சிடுறேன். இப்போ என்னோடய எல்இடி லைட்டை வந்து மேலே போட்டு விட்ருக்கேன். புழுக்கள் வந்து இந்த வெளிச்சத்தை பார்த்து பயந்து எல்லா புழுவும் வந்து கீழே ட்ரேக்கு போயிடும். நம்ம கொஞ்சம் நேரத்தில் புழுவெல்லாம் போன அப்புறமா நம்ம வந்து இதை எடுத்து நம்ம வேறு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணுறது தான். எனக்கு ரொம்ப புழு இல்லை, கொஞ்சம் புழுவெல்லாம் இப்போயே கீழே போயிடுச்சு. நான் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து வந்து பார்க்க போகிறேன். புழுவெல்லாம் கீழே போயிட்டா நம்ம எடுத்து வேறு டப்பாவில் போட்டு நம்ம மூடி எடுத்து வச்சிட வேண்டியதா. ஸோ ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்து நான் பார்க்குறேன். இப்போ ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. புழுவெல்லாம் இப்போ நல்லா கீழே போயிடுச்சு, எனக்கு ஒரு புழுவும் தெரியல. நீங்கள் அப்பப்போ வந்து நல்லா கலக்கி விடணும். இப்போ இந்த ஹோம் காஸ்டிங் வந்து அப்போ தான் புழுவெல்லாம் வந்து ஒரே இடத்துல இல்லாமல் கீழே போயிடும், அடுத்த ட்ரேக்கு வந்து போயிடும். இப்போ எனக்கு அவ்வளோவா எந்த புழுவும் இல்லை, எல்லாம் போயிடுச்சு மாதிரி இருக்குது உள்ளே வந்து. ஸோ இதை வந்து நம்ம வேறு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். நான் வேறு இதை வந்து அதே மூடி மேலே நான் வச்சுக்கிறேன். நல்லா தட்டி விட்டுடுங்க, கீழே புழு இருந்தால் கீழே போயிடும். எடுத்துட்டு நான் இந்த பேப்பர் மேலே போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் கடைசி ட்ரே ஆகும். நம்ம இந்த ட்ரேயில் திரும்பியும் ஃபுட்டு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம போட்டால் இந்த பேப்பரை வந்து நம்ம எடுத்துடணும். நான் போடலை, நாளைக்கு தான் போட போகிறேன், அதனால் நான் திரும்பி இந்த பேப்பரை வந்து நான் மேலே போட்டுட்டேன். இதை வந்து நம்ம இப்போ வேறு டப்பாவில் போட்டுக்கலாம். இப்போ இந்த மண்புழு உரத்தை வந்து வேறு டப்பாவில் எடுத்து வச்சு நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணுறது தான். இதை வந்து நீங்கள் கராஜில் இல்லைன்னா பேஸ்மெண்ட்டில் எங்கேயாவது எடுத்து வச்சுக்கணும். டைரெக்டாக சன் இருக்கிற இடத்துல நம்ம வைக்கக்கூடாது. வெயில் இதில் பட்டால் இதில் இருக்கிற மைக்ரோப்ஸ் எல்லாம் வந்து செத்து போயிடும். அதனால் நீங்கள் வெயில் இல்லாத இடமா வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து கராஜில் தான் எடுத்து வைக்க போகிறேன். இதை வந்து கொஞ்சம் பெரிய கண்டெய்னராக எடுத்து வச்சுட்டா நம்ம எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த பின்னு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அடுத்த பின்னு வந்து ரெடி ஆகிடும். அது எல்லாமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரே டப்பாவில் வச்சுட்டு. நம்ம ஸ்ப்ரிங்கு வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும், நம்ம கார்டன் செட் பண்ணுறதுக்கு இது வந்து நமக்கு ரெடியாக இருக்கும். நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தால் இதை எடுத்து நம்ம கார்டனில் போட்டு நம்ம கார்டன் வந்து ஸ்ப்ரிங் கார்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், அவ்வளோவா புழு இல்லை, ஏதோ 1 இருக்குது, அதை எடுத்து நான் போட்டுடுறேன். 1 2 இருக்குது, எடுத்து நான் போட்டுடுறேன் அந்த பேஸ்கெட்லேயே. இதை டப்பாவில் போட்டு வச்சுட்டு அப்படியே விட்டுடக்கூடாது, நம்ம அப்பப்போ அதை திறந்து பார்க்கணும் இதில் ஈரப்பசை இருக்கா இல்லையான்ட்டு. ஈரப்பசை இல்லைன்னா கொஞ்சோண்டு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சு நம்ம ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு பேப்பர் டவலோ இல்லைன்னா வந்து துண்டில் வந்து ஈரத்துண்டு போட்டு கூட நம்ம இதை ஈரம் பண்ணிவிட்டு மேலே வந்து போட்டு மூடி வச்சுக்கலாம். ஏன்னா ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இதை வந்து இப்போ இந்த டப்பாவில் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு நல்லா கரெக்டான ஈரப்பசையோடு இருக்குது. இதுக்கு மேலே நான் தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ நான் இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றலை, சும்மா வெறும் பேப்பர் டவலை மட்டும் மேலே எடுத்து வச்சுக்க போகிறேன். இதை பாருங்கள், பிளாக் கோல்டு, இதில் அவ்வளோ சத்து இருக்குங்க. நம்ம சும்மா வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான சாமானை தான் நம்ம இதில் எடுத்து போடுறோம். குப்பையில் போடுறது தோல், பழத்தோல், பேப்பரு, நியூஸ் பேப்பரு, அதை போட்டு தான் நம்ம இவ்வளோ ஹெல்த்தியான உரம் வந்து நம்ம தயாரிக்கிறோம்.
ரொம்ப ஈஸி தான். இது நம்ம ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லை. இது வந்து நம்ம அப்பப்போ எடுத்து வந்து போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும். இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்து அதில் போட்டுட்டேன். 1-2 புழு இருந்துச்சு, நான் எடுத்து அந்த பேஸ்கெட்டில் போட்டுட்டேன். ஸோ இதை வந்து நான் நாளைக்கு தான் ஃபில் பண்ண போகிறேன். சமைக்கிறதுக்கு சமைச்சிட்டு அப்புறமா காய் தோலெல்லாம் இருந்தால் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து எடுத்து இந்த பேஸ்கெட்டையும் நான் ஃபில் பண்ணிவிடுவேன். ஸோ இதை பாருங்கள், ஒரு 4 மாதத்தில் இவ்வளோ ஓம் காஸ்டிங் நமக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இன்னும் 1 மாதத்தில் இதே அளவு வந்துடும். ஒரு 4 மாதத்தில் எனக்கு வந்து இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக, இந்த பேஸ்கெட்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும் ஓம் காஸ்டிங் வந்து. இது வந்து ஒரு பேஸ்கெட்டில் இருந்த உரம் வந்து ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இன்னும் 2வது ரெடி ஆகிடும். அதை வந்து எடுத்து திரும்பி போட்டுக்கலாம். அதில் இதை வந்து நம்ம டைட்டாக வந்து மூடி வைக்கக்கூடாது, கொஞ்சம் காற்று போகிற மாதிரி நம்ம மூடி வைக்கணும். நீங்கள் வேணும்னா இதில் ஓட்டை போட்டு கூட நீங்கள் மூடி வச்சுக்கலாம், இல்லைனா கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். காற்று அதுக்கு உள்ளே போகணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் ஒரு வெட்டு பேப்பர் டவல் வந்து போட்டுக்கிறேன், கொஞ்சம் காயாமல் இருக்கும். அப்போ தான் ஜஸ்ட் தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதில். நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை திறந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப ட்ரையாக இருந்தால் கொஞ்சம் இதே இதுக்கு மேலேயே வந்து கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு திரும்பி மூடி வச்சுடுங்க. நம்ம இதை வந்து நான் கராஜில் எடுத்து வச்சுடுவேன். லைட்டாக மூடி வச்சா போதும். நீங்கள் கேட்ட மாதிரி ஓம் காஸ்டிங் ஹார்வெஸ்ட் பண்ணதை வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டிட்டேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு பின்னோட மண்புழு உரம் தான். இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் எனக்கு மண்புழு உரம் கிடைக்கும். இப்போ வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், இப்போ வின்டர்னால நான் எனக்கு செடிகள் அவ்வளோ போடுறதில்ல. ஆல்ரெடி நான் எல்லாத்துக்கும் நான் போட்டுட்டேன் வின்டர் கார்டனுக்கெல்லாம். இதெல்லாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஸ்ப்ரிங் சீசன் வரும்போது அப்போ தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் வந்து இதை நான் உரமாக போடுவேன். இதை நான் கராஜில் எடுத்து வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிவிடுவேன். இந்த மண்புழு உரத்தை நம்ம ரொம்ப ஈஸியாக தயாரிச்சிட்டோம். இதுக்கு எந்த செலவுமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி தோலெல்லாம் வச்சு தான் இப்போ நம்ம செஞ்சோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் தோட்டத்துக்கு ஆர்கானிக் ஃபுட்டாக நீங்களே வீட்டிலே தயாரிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. அடுத்த